பெருஞ்சோதி காலை வணக்கம் அன்புக்குரியவர்கள் அனைவருக்கும். பச்சை பயிறு உடைத்தது, தோல் உரித்தது, மணத்தக்காளி கீரை, வள்ளலார் கார்டன் ரெண்டையும் நன்கு சாஃப்டாக வேக வச்சுருக்கோம். கீரையும் பருப்பும் நல்லா ஸ்மாஷ் செஞ்சுக்கலாம். தேங்காய் அரைப்பதற்கு மணத்தக்காளி காய்கள் நேற்றே ரெடி பண்ணி வச்சுருந்தோம், மறந்துட்டோம். அதனால் அரைக்கிற தேங்காய் விழுதோடு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு, பம்கின் சீட்ஸ் தேங்காவோட ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி ஆடட், கசகசா ஆடட், ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பச்சை கிரீமியான விழுதை இதோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தக்காளி கீரை, வாய்ப்புண், வயிற்றுப்புண் அனைத்தையும் சரி செஞ்சு இந்த சம்மரை நம்மளை காத்து கொடுக்கறது இந்த கீரை. இது சாப்பிட்டிங்கன்னா இதனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா கணக்கில் அடங்காத வகை. இது காரமே ஆட் பண்ணாமல் இது சூடான சாப்பாடு வச்சு நெய் கொஞ்சம் போட்டு இதை இப்படி இந்த மாதிரி ஸ்டேட்டில் நீங்கள் எடுத்து சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது நிறைய இஷ்யூஸ் இருக்கிறத ஹெல்த் இஷ்யூஸெல்லாம் சரியாகுது. இது அவ்வளோ நல்ல ஒரு விஷயம். இதுவனோட நீங்கள் இப்படி சாப்பிட முடியாது அப்படின்னா பிக்கிள் வச்சுட்டு மாங்காய் லைம் பிக்கிள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். சித்த அன்பர்களுக்கு ஜீவகாருண்ய அருள் வள்ளலார் உணவு தயாராகி கொண்டிருக்கிறது. மணத்தக்காளி கீரை சாம்பார். மன்னர் சொன்ன மாதிரி சத்வீக உணவு, காரம் புளி எதுவுமே கிடையாது, உப்பு குறைச்சி போட்டிருக்கோம். வள்ளலார் கார்டனில் கிடைச்ச பச்சை மிளகாய், தக்காளி டாய் மாதிரியே இருக்குது. இதெல்லாம் பார்க்க அழகாக இருக்குது. நன்றி இறைவா. ஸ்கின் பீல் செஞ்சு பாயில் செஞ்சுக்கலாம். ஒயிட் ரைஸ் கெட்டிங் ரெடி. பசித்த அன்பர்களுக்கு சாப் செஞ்சாச்சு, வேக வச்சுக்கலாம். பாருங்கள் அனைவரும். ரெட் பெருஞ்சோதி வள்ளலார் சத்தியஞான சபை திருமாளிகை, நஞ்சை, ஊத்துக்குளி, அழகர் நகர், அல்லமன் காலேஜ் மைதானம் பின்புறம், ஈரோடில் அமைந்துள்ளது. சபை வாரீர் அன்பு உள்ளங்களே, வீரைந்து வாரீர் அருளை பெற்றுக்கொள்ளலாம் நல்லுள்ளங்களே. அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி கொல்லா நெறி குவலயம் எல்லாம் ஓங்குக அரட்பெருஞ்சோதி அபயம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எங்களுக்கு ஜீவகாருண்ய அருள் சேவை செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு பல கோடி நன்றி இறைவா. எண்ணெயில் பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பொட்டேட்டோஸ் பாயில்டு ஆடட். ரொம்ப டேஸ்டியாக சாம்பார் தூள், சால்ட்டு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம பொரியல் பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இது ரெடி ஆகிட்ருக்கோம். அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி கிறிஸ்பியாக வேணும்னா கிறிஸ்பியாக